டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தேனி முல்லைப்பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து பாயும் நிலையில் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யராஜ், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை தொடர்பான விவரம். நிச்சயமா பரிதா, அதாவது முல்லை பெரியாறு அணையில கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று 1867 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டு இருந்தது. அந்த நீருடன் சுருளி அருவி நீரும் சுரங்கனார் அருவி நீரும் கலந்து வெள்ளமாக பாய்ந்து வந்தது. ஆனால் இன்று காலையில் முல்லை பெரியாறு அணையில இருந்து 2117 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டு உள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் லோயர்கம் வழியாக உத்தமபாளையத்தில் இருந்து வைகை செல்லக்கூடிய முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி தண்ணீரானது ஆர்ப்பரித்து செல்கிறது. குறிப்பாக 2025 வருடத்தில் இந்த நாளில், அதாவது குறிப்பாக இன்றுதான் முல்லை பெரியார் அணையில இருந்து 2117 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டு உள்ளது. முன்பெல்லாம் பார்த்தோம் என்றால் 2500 கனஅடி வரை தண்ணீர் திறந்தப்பட்டு வரும் சூழலில் இந்த வருடத்தில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் சாரல் மழையும் பெய்து வரும் காரணத்தினால் முல்லை பெரியாறு அணை பகுதியில் நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. தற்பொழுது முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 135 அடிக்கு மேல் உள்ளது. குறிப்பாக அணையின் நீர்வரத்தானது 3000 கனஅடிக்கு மேல் வந்து கொண்டிருக்கும் சூழலில் முல்லை பெரியாறு அணையில இருந்து இன்று காலையில் 2117 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் எச்சரிக்கை பலகை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு வைக்கப்பட்டு பொதுமக்கள் ஆற்றின் ஆழமான பகுதிகளுக்கு சென்று குளிக்கவோ துணி துவைக்கவோ மீன் பிடிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் ஆற்றின் பகுதியில் சென்று குளிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நீருடன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள், கட்டைகளை இழுத்துக் கொண்டு தண்ணீர் ஆக்ரோஷமாக சென்று வருகிறது. குறிப்பாக உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை மூழ்கி தண்ணீரானது அதிகப்படியாக செல்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யராஜ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.